வணக்கம். இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல என்னென்ன பார்க்க போறோம், ஓகேவா? வாங்க பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டு நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 29 நேத்தி. ஸோ நமக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல்ல பட்ஜெட் வெளியிட போறாங்க. பட்ஜெட்னு சொல்லிட்டு நம்மளோட இதுல இருக்காது, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கங்க. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஆர்டிகல் 112, ஓகேவா? ஜென்ரலா மார்ச் 31 ஏப்ரல் 1, ஓகேவா? அந்த இதுல தான் ஃபினான்சியல் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாம ஏப்ரல் 1 டு மார்ச் 31, ஏப்ரல் 1 டு மார்ச் 31 தான் ஃபினான்சியல் இயர்னு சொல்லுவாங்க. அந்த நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் போது இதுக்கு ஒரு கட்டுரையும் இருக்கு. இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு பட்ஜெட்டை பத்தி பார்ப்போம். பட்ஜெட்டு நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு எப்படிலாம் வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்ப்போம். அது ஒரு கட்டுரையா வெளியிட்டிருக்காங்க. யாருன்னா வேல்ஸ்டெக்கோட ஓனர் தான், அவங்க முன்னாள் எம்பி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முரண்பாடு பட்டியல், வாக்காளர்கள் விவரம் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடக்கிற இந்த வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் முரண்பாடு பட்டியலில் உள்ளவர்களுக்காக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் தேவையில்லை, ஓகேவா? அதாவது SIR. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நியூஸ் பேப்பர் ரீடிங்ல இந்த வருஷம் அடுத்த நிதியாண்டில் 7.2% பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொருளாதார ஆய்வறிக்கையின் தகவல். பொருளாதார ஆய்வறிக்கைனா எக்கனாமிக் சர்வே, ஓகேவா? இது எப்ப வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 29 எக்கனாமிக் சர்வே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதோட மட்டும் இல்லாம 7.4% நிதியாண்டுல இருக்கு. இது IMF-ம் வெளியிட்டு இருந்தாங்க இதோட ஆய்வறிக்கை என்னென்னு சொல்லிட்டு. அப்புறம் கேரள அரசின் பட்ஜெட் தாக்கல், சபரிமலை மேம்பாட்டுக்கு ரூபாய் 30 கோடி. ஸோ இது மட்டும் இல்லாம இந்திய தேர்தல் ஆணையத்தில் பல மாநிலங்கள் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ 4350 கோடியில் 1076 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஆலந்தூரில் 32.72 கோடியில மாநகராட்சி மன்ற அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுவும் எக்ஸாம் தேவையில்ல. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருக்குறள் ஒப்புதல் போட்டி. ஸோ இது நமக்கு இன்னைக்கு தேவை, ஓகேவா? 2016 2022 வரைக்கும் தமிழக அரசு என்னன்னா விருது வழங்கவே இல்லை. அதாவது வெள்ளித்திரை, அப்புறம் சின்னத்திரை அவங்களுக்கு சிறந்த படம், சிறந்த நடிகை, சிறந்த நடிகர், ஸோ சிறந்த சின்னத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பல இதுல அறிவிக்கப்பட்டிருக்கு என்னென்ன அவார்ட்ஸ். இது என்னென்னு சொல்லிட்டு இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். தமிழக அரசின் திரைப்பட விருதுகள். தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிப்பு இப்ப ரீசெண்டா என்ன அனுப்பிச்சாங்க. ஸோ ரிபப்ளிக் டே முடிஞ்சோடனே நமக்கு அறிவிச்சது பத்மஸ்ரீ, பத்மபூஷன். இதுல தமிழகத்தை சேர்ந்தவங்க ஒரு 13 பேர் பத்மபூஷன் விருதும் பத்மஸ்ரீ விருதும் வாங்கினாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆஸ்கார் அவார்டு சின்னர்ஸ் படம் 16 இதுல நாமினேட் ஆயிருக்கு. அது மிகப்பெரிய சாதனையா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தோம். ஸோ இந்த 2016 2022 வரைக்கும் எந்தெந்த படம் சிறந்த நடிகர், சிறந்த நடிகை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தமிழக அரசு சார்பில் 2016 2022 ஆண்டு வரைக்கான திரைப்பட விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்குன்னா சிறந்த முதல் பரிசு, சிறந்த திரைப்படங்களுக்கு முதல் பரிசு 2 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2ஆம் பரிசுக்கு 1 லட்சம், அப்புறம் 3ஆம் பரிசுக்கு 75,000. இது மெயின். அதுக்கப்புறம் பெண்களை பற்றி உயர் சித்தரிக்கும் படத்துக்கு 1.20 லட்சம் ரொக்க பரிசு வழங்குறதும் வழக்கம். அப்புறம் 1 பவுன் சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், இந்த ஒளிப்பதிவாளர், அப்புறம் எடிட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்னன்னா 1 பவுன் தங்கப்பதக்கம் பரிசாக வழங்குறது. இதுதான் தமிழக அரசோட வழக்கம். 2016 யார் வாங்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது மாநகர படம், ஓகேவா? 2016 இந்த சிறந்த ஆண்டுக்கான விருதுகள்ல மாநகரம், சிறந்த நடிகர் புரியாத புதிர் படத்துக்காக விஜய் சேதுபதி, சிறந்த நடிகை பாம்பு சட்டை படத்துக்காக கீர்த்தி சுரேஷ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் சிறந்த இயக்குனர் மாநகரம் படத்துக்கு, இசையமைப்பாளர் ஷாம் CS புரியாத புதிர் படத்துக்காக அவங்க வாங்கியிருக்கிறாங்க. 2017 ஆண்டுக்கான விருது சிறந்த படம் அறம், அப்புறம் சிறந்த நடிகர் கார்த்திக் தீரன் அதிகாரம் 1 படத்துக்காக
2017க்கு சிறந்த நடிகை நயன்தாரா, அப்புறம் சிறந்த இயக்குனர் புஷ்கர் காயத்ரி, விக்ரம் வேதா படத்துக்கு சிறந்த இசையமைப்பாளர் ஹிப் ஹாப் தமிழா அவரும் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 2018ஆம் ஆண்டுக்கான விருதுகள் பரியேறும் பெருமாள். ஸோ தனுஷ் கூட வாங்கியிருக்காரு பாருங்க. சிறந்த நடிகர் தனுஷ், ஜோதிகா அவங்க வந்து செக்கச்சிவந்த வானத்துக்காக, மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாளுக்காக. ஸோ 2012க்கு அப்பெல்லாம் வந்து கோவிட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பெல்லாம் வந்து இந்த அசுரன் படம், ஆர் பார்த்திபன் ஒத்த செருப்பு, அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர் அசுரன் படத்துக்காக. ஸோ சிறந்த இயக்குனர் ஆர் பார்த்திபனுக்கும் சிறந்த இசையமைப்பாளர் தமன் மகாமுனிக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்க பாக்குறப்ப 2012க்கு சிறந்த படம் கார்கி, சிறந்த நடிகர் விக்ரம் பிரபு டானாக்காரன் படத்துக்காக வழங்கியிருக்காங்க. சிறந்த நடிகை வந்து சாய் பல்லவி, சிறந்த இயக்குனர் கௌதம் ராமச்சந்திரன் கார்கி, ஓகேவா. சிறந்த இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் பொன்னியின் செல்வன் படத்துக்காக. இதெல்லாம் முக்கியமானவர்கள் வாங்கினதை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இது டீட்டெயிலா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாவே ஒரு 2016ல யார் வாங்கியிருக்காங்க, 2018ல யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸாவே கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இதெல்லாம் அரசியல் நியூஸ், நமக்கு தேவையில்ல. ஸோ இது பார்ப்போம். இது என்ன அப்படின்னா, உழவரின் கை மடங்கின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு ஸோ விவசாயிகள் முன்னாடி வந்து குறைஞ்சிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்றாங்க. உலக அளவில் ஃபார்மர், அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எதை சொல்லுவாங்கன்னா, பிரைமரி செக்டரான மீன் வளர்த்தல், அப்புறம் விவசாயம் பண்ணுதல், இவங்கெல்லாம் விவசாயிகளே கம்மியாயிட்டு வராங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தியில இருக்கும். ஸோ விவசாயம் பண்றது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக ஆயிட்டு வருது. இது உலகத்துல மட்டும் இல்ல, இந்தியாவில கூட. ஸோ இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்றப்போ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்றப்போ ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இது என்ன பார்ப்போம். உலக அளவுல பரப்பளவும் கம்மியா இருக்கு. ஏன்னா ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து வணிக வளாகம் கட்டணும், நகரமயமாதல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வயல்கள் எல்லாமே வந்து தூர்வாரப்பட்டு அதை நகரமயமாக்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் என்னமோ படிச்சுட்டு எல்லாருமே வந்து புலம்பெயர்ந்து வேலைக்காக போயிடுறாங்க. விவசாயம் யாரும் பார்க்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையில சொல்லப்படுது. இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்தியாவில் உலகளாவிய அளவிலும் வேளாண் தொழிலில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. எதனால வேளாண் செய்யறதுக்கு அப்படின்னா, இதுல என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு. இயற்கை பிரச்சனை பாருங்க, பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சு, பாசன நீர் பற்றாக்குறை, அப்புறம் விதைகள், அப்புறம் உரங்கள், விவசாய கூலி, அப்புறம் அதிகரித்த செலவு, அது மட்டும் இல்லாம குறைவான பருவமழை பொழிவு, அப்புறம் நிலையற்ற சந்தை, அப்புறம் போதுமான அளவில் இல்லாத பாதுகாப்பு கிடங்குகள், வேர்ஹவுஸ், இது அனைத்துமே வந்து ஒரு விவசாயிக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருது பாருங்க. ஓகேவா. சோ இவ்வளவு பிரச்சனை. அதோட இல்லாம கடன் தள்ளுபடி மட்டும்தான் அரசாங்கம் அறிவிக்குது. ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னா மானிய விலை மட்டும் தான் கொடுக்குது, மார்க்கெட்டை சரி பண்ண தர மாட்டேங்குது. சோ தான் விற்கிற ஒரு பொருளுக்கு விலை உயர்வுங்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதுதான். அப்புறம் மார்க்கெட் சப்போர்ட் பிரைஸ்னு, மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னு ஒன்று சொல்லிட்டு, ஸோ இப்போ அது மட்டும் கவர்மெண்ட் மட்டும் அதை பண்ணிக்கிறாங்களே தவிர அது வருஷத்துக்கு வருஷம் அது உயர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. ஸோ மேலை நாடுகளை போல் அல்லாமல் இந்தியாவில் விவசாயம் என்பது தொழில் அல்ல, வாழ்வாதாரம். ஸோ விளைபொருளுக்கு போதிய விலை உறுதிப்படுத்துவது இல்லை அப்படிங்கிற மெயின் காரணத்துக்காக தான் இது வந்து விவசாயம் கைவிடப்படுது. வேளாண்மையில் ஈடுபடுவோர் குறைந்து வருகிறார்கள் அப்படிங்கிறாங்க. விவசாய சாகுபடி பரப்பு ஒருபுறம் குறைந்து வருது, சாகுபடி பண்றதுக்கும் குறைந்து வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னத்தினால அப்படின்னா, பருவநிலை மாற்றம், அப்புறம் சாகுபடி பரப்பு ஆக்கிரமிப்பு, வேளாண்மையில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை குறைவு. 3 பிரச்சனை, மெயின் பிரச்சனை. வேளாண்ல ஏன் விவசாயத்துல ஈடுபடுறதில்லை அப்படின்னா, பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து வேளாண்மையில ஈடுபடுறவங்க குறையிறாங்க, ஈடுபடுவோர் எண்ணிக்கை குறைவு. அதுக்கப்புறம் வந்து சாகுபடி பரப்பளவு குறைவு. இது 3 தான் மெயின் பிரச்சனை. இதை பார்த்துக்கங்க. சர்வதேச தொழிலாளர் நிர்ணயம், அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட புள்ளி விவரம் என்ன அப்படின்னா, 1991ல மொத்த வேலை பரப்பு 43% விவசாயமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2023ல அது 26%ஆக குறைஞ்சிருக்கு. ஓகேவா. இதுவே 2026க்கு அப்புறம் இன்னொரு 25% போய்க்குங்க. 2050ல இந்த 26% போயிடும். ஓகேவா. சோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 2000 விவசாயிகள் வேளாண்மை கைவிடுகிறார்கள். ஓகேவா. ஒவ்வொரு நாளும் 2011 அறிக்கையின்படி அதையும் பாத்துக்கங்க. வேளாண்மை என்பது அடிப்படையான பொருளாதார இயக்கம் அப்படிங்கிறாங்க. இதை விடக்கூடாது. சாகுபடி நிலப்பரப்பு அதிகமாக இருக்கணும்,
ஸோ எதற்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள் குடியிருப்புகளாகவோ நெடுஞ்சாலைகள் போன்ற வளர்ச்சி பணிகளுக்காகவோ தொழிற்சாலைகளாகவோ மாற்றப்படுறதுனால 2020 61.6 கோடி விவசாய பண்ணைகள் இருந்த நிலையில் இப்போ 27.2 கோடியாக கிட்டத்தட்ட 30% கம்மியா இருக்கு. ஸோ 5 வருஷத்துல. ஸோ இது எந்த ஆய்வறிக்கை சொல்லிருந்தா கொலராடோ பல்கலைக்கழகம் இதை தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகரப்புறங்களுக்கு வர்றதுனாலையும் விவசாயம் செய்வர்கள் எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பட்ஜெட் நிதி அமைச்சர்கள் கவனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதியிருக்காங்க? இது வந்து கோ விஸ்வநாதன் அவர்கள். இவங்க விஐடியோட தொழிலாளர்கள் அவர்கள். ஸோ யூனியன் பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏப்ரல் 1 டு மார்ச் 31 வரைக்கும் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிப்ரவரி 1லயே ஸோ பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னா 9 தடவை 9 டைம்ஸ் ஒரு பெண் வந்து நிதியமைச்சர், பெண் நிதியமைச்சர். நைன் டைம்ஸ் ஒரு பெண் நிதியமைச்சராக இருந்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ அவங்க தான் இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. ஸோ இதை பத்தி பார்ப்போம். என்னன்னா முதல் இடைக்கால பட்ஜெட்டை தமிழரான ஆர்கே, ஓகேவா, தமிழரான யாரு? ஆர்கே அவர்கள் தான், ஆர்கே சண்முக செட்டியார் தாக்கல் செய்தார். நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர். ஓகேவா? இடைக்கால பட்ஜெட்னு கேட்காம பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஆர்கே சண்முக செட்டியார். இவரை ஞாபகம் வச்சுங்க. 1950 பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பே இது தொடர்பான விவரங்கள் வெளியாகினதுனால இது வந்து என்னன்னா ஒரு ரூம்ல பட்ஜெட் தயாரிக்கிறவங்க அனைவருமே பூட்டிடுவாங்க. பட்ஜெட் என்னைக்கு வெளியிட்டு அறிவித்து முடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களை வெளியில விடுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அல்வா செஞ்சு தர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியமும் இருந்திருக்கு. முதல்ல ஒரு பிரதமர் நிதியமைச்சரை தான் எப்போது பண்ணுவாங்க. ஒரு பிரதமர் வந்து நிதியமைச்சர் போல் பட்ஜெட்டை ஃபர்ஸ்ட் தாக்கல் செய்தது யார் அப்படின்னா நேரு அவர்கள். 1959 அந்த ஆண்டு எப்படின்னா பட்ஜெட்டை பிரதமர் நேரு தாக்கல் செய்தார். 1954 ஆண்டு பட்ஜெட் ஆங்கிலத்தில் மட்டும் அச்சடிக்கப்பட்டது. எப்ப அது வந்து தமிழ்லயும் ஹிந்திலையும் இதுலயும் பண்ணப்பட்டதுன்னா 1955-56 பட்ஜெட்ல ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில முதல்ல ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் பட்ஜெட் வந்து தயார் செய்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுலயே வந்து பேப்பர்ல இல்லாம எப்ப வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்டது அதுவும் சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 2022 டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்டது. 2021 காகிதம் இல்லாத பட்ஜெட் உரை யாரு முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இதை அறிமுகப்படுத்தினாங்க, காகிதம் இல்லாத பட்ஜெட். அதுக்கப்புறம் தேஷ்முக், சிடி தேஷ்முக் இதை அறிமுகப்படுத்தினார்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நிதியமைச்சர் மொராஜி தேசாய் இருந்த போது காலத்திலேயே வந்து பொருளாதார ஸ்திரத்தன்மை, வளர்ச்சி செலவினங்களை அதிகரித்தல், உற்பத்தி அதிகரிப்பு, வரி விதிப்பில சமநிலை, பருத்தி, நூல், புகையிலை மீதான காலால் வரி முக்கியத்துவம் அளித்தார். இதெல்லாமே வந்து மொராஜி தேசாய் காலத்திலேயே நடந்திருக்கு பட்ஜெட்ல. அதுக்கு இல்லாம அல்வா செஞ்சு தர்றது எப்போ அப்படின்னா 1980 தான் இந்த அல்வா செஞ்சு தரப்படுது. இதையும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பட்ஜெட்ல. எப்போ எந்த வருடங்கள்ல இருந்து அல்வா செஞ்சு கொடுக்கும் பழக்கம் இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1980 அந்த காலகட்டங்களில் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியட் அதுதான். அதுக்கப்புறம் 1991 இந்தியாவோட நிதியமைச்சராக இருந்தது, அதாவது நரசிம்மராவ் காலங்களில் இந்தியா நிதியமைச்சராக இருந்தது மன்மோகன் சிங் அவர்கள். அவங்க காலத்துல தான் இந்த அதாவது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் வந்துச்சு. அதாவது நாட்டின் பொருளாதார கொள்கையில் ஒரு முக்கிய திருப்புமுனை, தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேஞ்சஸ் ஆன பிறகுதான் நம்ம ஊர்ல வந்து ஏகப்பட்ட ஐடி பார்க்ஸ் வர ஆரம்பிச்சது, சர்வீஸ் செக்டார் பூம் ஆக ஆரம்பிச்சது, ப்ரொடக்ஷன் செக்டார் பூம் ஆக ஆரம்பிச்சது. ஏகப்பட்ட பெரிய நிறுவனங்கள் ஹூண்டாய், ஃபோர்டு, அப்புறம் வந்து ஸ்பார்க்கு, ஸோ ஏகப்பட்ட ஃபாரின் கம்பெனிஸ் நம்ம நாட்டுக்கு வர ஆரம்பிச்சது. இது அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைசன்ஸ் ராஜா இருந்த இந்தியா எல்லாத்தையும் தகர்க்கப்பட்டு லிபரலைசேஷன் ஆக்கப்பட்டது, பிரைவேடைசேஷன் ஆக்கப்பட்டது, குளோபலைசேஷன் ஆக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கேஎஃப்சி வந்திருக்கோம், அதுக்கப்புறம் மெக்டொனால்டு வந்திருக்கோம், அப்புறம் ஹூண்டாய் காரை யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி அம்பாசிடர் மாருதி தான் பண்ணியிருப்போம், ஹூண்டாய் காரை யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் டொயோட்டா காரு, அப்புறம் வந்து BMW, பென்ஸு, இதெல்லாம் வந்தது இந்த காலகட்டங்களுக்கு பிறகுதான். ஓகே.
ஸோ 2025 பட்ஜெட் அறிக்கையில நடுத்தர மக்களுக்கு நிதியம் 12 லட்சம் வரை வரி விலக்கு பண்ணது மிகப்பெரிய விஷயம். ஸோ 2047 ஆண்டு நம்ம இந்தியா எதை நோக்கி போயிட்டு இருக்கு? விக்ஷித் பாரத்னு இல்லாம ஆத்ம நிர்பார். ஓகேவா? விக்ஷித் பாரத் ஆத்ம நிர்பார், அதாவது வளர்ந்த ஒரு இந்தியாவை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ ஜிஎஸ்டியில ஏற்றத்தாழ்வு இல்லாம வரி வசூல் செய்யறதுல கரெக்டா வந்து திறம்பட வசூலிச்சு அதை வந்து நடுத்தர மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் வரியோட சுமைகள் போகாம இல்லாம ஸோ ப்ராப்பரா வந்து இதை பட்ஜெட் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை சொல்லியிருக்கு. அவ்வளவுதான். பட்ஜெட்டோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்டிகல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 112. ஓகேவா? எஸ்டிமேட்டட்னா இன்கம்னு சொல்லுவோம். எஸ்டிமேட்டட் இன்கம், எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க யூனியன் பட்ஜெட்ல. ஆர்டிகல் 12 என்ன சொல்லுதுன்னா ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதுல வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா ரெவென்யூ ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. வருமானம் வர்றது, அப்புறம் செலவு பண்றது. ஓகேவா? கேபிட்டல் மூலயமா வர்றது ஒண்ணு. கேபிட்டல்னா எதை சொல்லுவாங்க? ஸோ இப்போ வந்து கேபிட்டல்னா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க, பெல்லு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி, இதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்காக ரெவென்யூ வாங்கியிருப்பாங்க. ஸோ அது மாரி அதுக்கப்புறம் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது மூலயமா என்னென்னு பார்ப்போம். அப்புறம் எத்தனை டைப் ஆஃப் பட்ஜெட் இருக்கு அப்படின்னா ரெவென்யூ பட்ஜெட்னு ஒன்று இருக்கு, கேபிட்டல் பட்ஜெட், ரெவென்யூ ரிசிப்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. சேலரி, சப்சிடி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரெவென்யூ இதுல வரும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்றதுதான் இந்த பட்ஜெட்ல தாக்கல் பண்றது. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட் ஆர்டிகல் 112, அப்ராபரேஷன் பில்லு. ஸோ அந்த இதெல்லாம் எழுதி போடுறேன். ஸோ ஆர்டிகல் 112 ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 114 வந்து அப்ராபரேஷன் பில்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பில்லு கொடுக்கறது. ஸோ ஆர்டிகல் 114 தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆர்டிகல் 117, இது ரொம்ப முக்கியம், ஃபினான்ஸ் பில்லு. ஆர்டிகல் 117. ஸோ சில விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை வந்து ஃபினான்ஸ் பில்லு, இது வந்து மணி பில்லுன்னு சொல்லுவாங்க. இது ஆர்டிகல் 110. மணி பில்லுன்னா எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ், கவர்மெண்ட் ஏதாவது கடன் வாங்கினா, அப்புறம் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆனிச்சு, ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட், இதெல்லாம் வர்றதுதான் மணி பில்லு, டாக்ஸ், இது எல்லாமே. ஓகேவா? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவோட சிஎஃப்ஐ அதோட ஆர்டிகல் என்ன அப்படின்னா 266, 267 கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஎஃப்ஐ 266, 267. ஸோ அடுத்த நிதியாண்டில் 77.2 பொருளாதார வளர்ச்சி பொருளாதார ஆய்வறிக்கையில தகவல் சொல்லி இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்துரும். 2027, 26, 27 நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.8% 7.2% வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இந்த வாட்டி தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படின்னா வி ஆனந்த் நாகேஸ்வரன். இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? பொருளாதார வல்லுநர். இந்த வட்டம் அறிக்கையில, எக்கனாமிக் சர்வே அறிக்கையில 2025-26 நிதியாண்டுக்கான பொருளாதார அறிக்கை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ சர்வதேச நிலவும் பொருளாதார ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் சார்ந்த இடர்பாடுகள் அனைத்தையும் வந்து இந்தியா கடந்து வந்து வெற்றிகரமாக நடைபெற்று இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்திய ரூபாயின் மதிப்பு 5% மேல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ உலகின் 2வது இடத்தில் இந்தியா உள்ளது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள்கள் உற்பத்தியில், விவசாய பொருள்கள் உற்பத்தியில 2வது ரேங்க் இந்தியா. இதுவும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ். அப்புறம் 2.2% குறைந்திருக்கு எதுல? வங்கிகளின் வாரக்கடன். அப்புறம் ஜன்தன் யோஜனா மூலியமா 55.2 கோடி மக்கள் வங்கி கணக்குகள் வச்சிருக்காங்க. இதையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 2005 முதல் 2024 வரையில 1% இருந்த ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் இப்போ 1.8% இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் சேவைகள், இந்தியாவின் சேவைகள் ஏற்றுமதி சர்வீஸ் செக்டாரை உயர்த்துறதுல 2% 4.3% அதிகமாக ஆயிருக்கு அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல சொல்லிருக்காங்க. பணத்தை இருக்கும் நாடு எதுன்னா முதலிடம் பண பரிமாற்றம். ஏன்னா பல வழிகள்ல விமான போக்குவரத்துல உலகில 3வது ரேங்க் நம்ம இந்தியா தான் இருக்குன்னு சொல்றாங்க.
2014 74 விமான நிலையம் இருந்தது. இப்போ 2025 164 அதிகரிச்சிருக்கு. பங்கு சந்தை சார்ந்த பரிவர்த்தனைக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல எத்தனை பேர்? 5.9 கோடி பேர் ஓகேவா இதுல ஈடுபட்டிருக்காங்க. அதாவது 21.6 கோடி பேர் டிமேட் கணக்குகள் வச்சிருக்காங்க. 5.9 கோடி பேர் பரஸ்பர நிதி திட்டங்களில் ஓகேவா மியூச்சுவல் ஃபண்ட்ல இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ உலகின் மிகப்பெரிய பள்ளி கல்வி முறையை இந்தியா கொண்டிருக்கு. 14.71 லட்சம் பள்ளிகள்ல எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா 24.69 கோடி. அப்புறம் 1.1 கோடி ஆசிரியர்கள் இருக்காங்க. இதெல்லாம் ரா ஃபேக்ட்ஸ் ஓகேவா. இதெல்லாம் உங்களுக்கு தனியா நம்ம ஒரே எடுத்து கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை காலை 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஆடே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிப்பு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோதான் இருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்துருவோம், தீர்வுகளுக்கான நேரம். இதுல நமக்கு எக்ஸாம் என்ன பண்ண போனா 21ஆம் நூற்றாண்டின் முதல் 25 ஆண்டுகளில் நிறைவடைஞ்சிருக்கு ஓகேவா. இது இடையூறுகளுக்கான காலம் அல்ல, மாறாக தீர்வுகளுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமையில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஃபர்ஸ்ட் இது பண்ண போறாங்க. 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யற, அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த பெண் அமைச்சர் இவங்க தான், நிதியமைச்சர் இவங்க தான் அந்த சாதனை படைச்சிருக்காங்க. இந்திய ஜனநாயகத்தின் பெருமைக்குரிய விஷயமும் அதை சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாரபட்சப்பட்ட வெளிப்படையான ஏஐ அமைப்பு முறை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ அமைப்பு முறை எது அப்படின்னா, தொழில்நுட்ப அமைப்பு முறை ஏஐ துறை நிபுணர்கள் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள் சிஇஓ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ தாக்க உச்சி மாநாடு அடுத்த மாசம் நடக்க போகுது. அதுக்கு இப்பயே சொல்றாங்க. விப்ரோ, டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்கு, அதுக்கப்புறம் வந்து சென்னை, ஹைதராபாத் மற்றும் மும்பை ஐஐடிகள் நிபுணர்கள் ஏஐ நிபுணர்கள் இந்த இதுல பங்கேற்றிருக்காங்க. ஏஐ அமைப்பு முறை தேவை, உலக ஏஐ மையமாக இந்தியா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்டின் கிராமப்புறங்களில் மொத்தமுள்ள 19.36 கோடி வீடுகள்ல 11.79 கோடிக்கு என்னது ஜல் ஜீவன் யோஜனா ஓகேவா. ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமா 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் தான் இந்த ஜல் ஜீவன். 2019 ஜல் ஜீவன் திட்டம் ஆகஸ்ட் மாதம். ஸோ நாடு முழுவதும் 3.23 கோடி மக்கள் வீடுகள்ல எல்லாருக்குமே குடிநீர் வசதி பெறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அவ்வளவுதான். இது என்னன்னா, அலங்கார ஊர்தியில் மகாராஷ்டிரத்துக்கு முதல் பரிசு. எதுக்கு அப்படின்னா, ஸோ அலங்கார ஊர்தியில் பிரிவில் மகாராஷ்டிரா 147 இளம் வீரர்களுடன் பங்கேற்ற இந்திய கடற்படை தேர்வு செய்யப்பட்டிருக்கு ஓகேவா. குடியரசு தின அணிவகுப்பில் சிறந்த அணிவகுப்புக்கான படைப்பிரிவாக 144 இந்த கப்பல் படை ஓகே இளம் வீரர்களுக்கான பங்கேற்றதுல இவங்களுக்கு வாங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம குடியரசு தினத்துடன் மிடுக்குடன் அணிவகுத்த கடற்படையினர் முதல் பரிசு வென்ற மகாராஷ்டிரா அலங்கார ஊர்தி ஓகேவா. அவங்க ஏஐ பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட்ல பாத்துக்குங்க. 2ஆம் பரிசு எது வாங்கியிருக்குன்னா, ஜம்மு காஷ்மீர் அலங்கார ஊர்தி 2ஆம் பரிசு வென்றிருக்கு. அப்புறமேல ஸ்ரீநகரின் தால் ஏரியில் காணப்படும் படகு வீடு நுணுக்கம் அடைக்கப்பட்டதுக்காக. ஸோ நெட் யூஸ் பண்றதுல எத்தனை பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னா, இந்தியாவில் 95 கோடி மக்கள் இணையை அதாவது நெட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவின் இணைய பயனாளர்கள் 2005 95.8 கோடியை கடந்து புதிய உச்சத்தை எட்டி இருக்கு இந்திய நாடு. 100% 95.8% ஓகேவா. 1000 கிராமங்கள்ல 400 நகரங்களில் 1 லட்சம் நுகர்வோரிடம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ ஊக்கமளிக்கும் காரணிகள் என்னன்னா, இணைய பண்பாடு அதிகரிக்கிற இந்த குறுகிய கால வீடியோக்கள், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் முக்கிய காரணியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 58.8 கோடி பேர், 61% பேர் இதை பாக்குறாங்க ஓகேவா. ஸோ இவ்வளவுதான். ஏஐ பயன்பாடு எத்தனை பேர் பயன்படுத்துறாங்கன்னா 44%. அதுக்கப்புறம் வந்து 15 முதல் 24 வயதுக்குள் பட்டவங்க தான் இந்த ஏஐ பயன்பாடு 57% இருக்குன்றாங்க. இதையும் பாத்துக்கோங்க. 14ல இருந்து 25% வயசுக்குள்ளவங்க 57% யூஸ் பண்றாங்க. மொத்தமாவே 44% தான் யூஸ் பண்றாங்க. அப்புறம் இணைய பயன்பாடு 95.8 கோடின்றாங்க. 8 கோடி 95.8 கோடியை கடந்து ஓகேவா. 100 கோடிக்கு இன்னும் இதான் இருக்கு, 100 கோடியை கடக்கல. ஸோ அது மட்டும் இல்லாம 57% 61% ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மூலமா இதை பயன்படுத்துறாங்க அப்படின்றாங்க. பாத்துங்க.
ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங். ஸோ உங்களை வேற ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.